சாரி. பின்னாடி பிளேட் இருக்குல்ல, அதை எடுத்து தூக்கி எறிங்க. இந்த பிளேட் எடுங்க, தூக்கி எறிங்க. படம் எப்படி இருந்துச்சு சாயம்பலம் அதை பார்த்து சொல்லுங்க. படம் நல்லா நல்லா இருந்தது. நல்லா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கா? ஃபீலிங்காக இருக்குது. இதாக இருக்குது நல்லா. கீதம் பாரதி சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐம்புலன் படம் இருக்கு. நல்லா இருக்கு படம் நல்லா எடுத்துருக்கு. ரொம்ப கஷ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப வருடங்கள் ஆனாலும் மிக சிறந்த படமாக இருக்குது. இது ரொம்ப பார்க்க வேண்டிய படம் தான். அதாவது இப்போ காதலில் நிறைய பேர் யாரும் ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இது அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்து சாதிக்கின்ற காதலருக்காக இருக்காங்க. அம்மா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதே கெடா சினிமா பார்த்து பாருங்க. நல்லா இருக்கு படம் வந்து அருமையாக நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய படங்கள் மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி பார்த்து சரிச்சு போனவங்க இந்த இளம் நடிகருங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இது போல கொடுத்தா அவங்க வளர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. அது நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற குளம் ரெண்டு இதாக நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. கதை வந்து கிராமத்தில் தகுந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கணும் போல இருக்குது. இன்னும் அடுத்து என்ன வரும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். இன்னும் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் என்னன்னா கொஞ்சம் காலம் தள்ளி வந்துடுது. ஏன்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலை பிரிக்கிறதோ அல்லது காதலிச்சாவே இப்படித்தானப்பட்ட காதலிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும் மத்தியில் இப்போ உலாயுது. ஆனால் இந்த காதலை அழகாக படத்தை எடுத்தும் போயிட்டு காதல் விட குடும்பம் முக்கியம் அந்த விஷயத்த வந்து சாதாரணமாக எடுத்து. ஏன்னா காதல் தான் கடைசியில் ஜெயிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் காதலையும் தாண்டி ஹீரோ ஜெயிச்சிட்டான் அந்த படத்தில். காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா காதலை விட காதலுடைய அம்மாவை நேசிச்சான். இந்த நிலைக்கு ஆளானது காரணம் நான் தானே. அப்போ அந்த அம்மாவுக்கு நினைவு திரும்பி நடுநிலை வரும்போது என் காதலை அவங்க ஏற்றுட்டா அந்த காதலோட சேர்ந்து வரன்ற கடைசியில் சொல்லிக்கிற கருத்து மிக அற்புதமான ஒரு இளைஞர்களுடைய கடின உழைப்புல நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியே வந்திருக்கிற படம் மிக சிறப்பான படம். இந்த படம் வெற்றி அடைய உளமாற வாழ்த்துவோம். இல்லை பிடிச்சிருந்துங்களா? நல்லா ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி, ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், செலவு இல்லாமல் மொத்தமும் அந்த கிராமங்கள்லேயே எடுத்துட்டு இருக்காங்க. அது ஏதோ ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கதை, நல்ல சிறப்பாக இருந்தது. மேலும் வெற்றியடைய இந்த டீம் வந்து இன்னும் நிறைய படங்களை எடுத்து வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம். நன்றிங்க நாட்டு. ஏன் வந்த படம் வச்சிருந்தேன். என் பேர் பார்த்திபன். திருவண்ணாமலை தான் நான். அந்த படம் ரொம்ப அருமையான படம். நான் ஃபஸ்ட்டில் பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. காதல்லாம் சும்மா இல்லை, காதலுக்காக எதையும் தியாகம் பண்ணலான்ற மாதிரி அவர் வந்து படிக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளைய நம்பி வர பெண் பிள்ளைங்கள் வந்து இப்படியோ போயிடுறாங்க, வீணாக போயிடுறாங்க, நடுக்கரில் நினைக்கிறாங்க, வந்து வயிற்றுல குழந்தைய வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. காதல்லாம் இப்படியும் வந்து காதலிக்கலாம், இப்படியும் நம்ம காதலி முன்னுக்கு கொண்டு வரலாம் சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இடம் ரொம்ப அருமையான இது. இந்த டீம் மென்னலும் வளர என்னுடைய வாக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சார். எப்பயுமே ஒரு தில்ல எடுத்துரு, அதாவது எப்போ பார்த்தாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதும் அதெல்லாம் இல்லாத ஓரளவுக்கு ரெண்டு பேரும் சார் பிடிச்சிருந்துங்களா உங்களுக்கு? காலைல எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது போல் இருக்கு எதுக்கத்தாலும் ஓடிறது விட்டு எல்லாம் அப்பா அம்மாட்ட இது பராமரிச்சோம். சரி கார்த்தி, படம் தூக்குறா இருந்துச்சு. படத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கதை அருமையான கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான கதை.